என்னோட லைவ் கிளைண்ட் இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு 6 மந்த்தாக நம்ம ஜிம்மில் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களே ஃபீட்பேக் சொல்லுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்க, பாடியில் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்க. நான் வந்து ஒரு 90 கேஜி இருந்தேன் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி. 66 கொண்டு வந்திருக்கேன். கம்மி பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்தது. பிரீத் ப்ராப்ளம் நிறையா இருக்கும். டக்குனு சளி பிடிச்சிச்சுன்னா என்னால் மூச்சு விட முடியாது. டக்குனு ஹாஸ்பிட்டல்லாம் போய் அப்புறம் அந்த வீசிங் பண்றதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒரு 3 மந்த்துக்கு ஒரு டைம் ஒரு மாசம் விட்டு விட்டு நான் கண்டிப்பா எனக்கு வந்து அந்த ஆக்சிஜன் இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த பிரீத் ப்ராப்ளம் சரியாகும். ஆனா ஜிம்க்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த ப்ராப்ளமே வரல. நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்றதுனால நம்ம ஆக்சிஜன் நிறைய நுரையீரலுக்கு போயிட்டு வர்றதுனால நல்லா ரிலீஃபா இருக்கு. எனக்கு அந்த ப்ராப்ளமே இப்ப வரல. 6 மந்த் ஆகுது. நல்லா இருக்குது உடம்புக்கு. அப்புறம் படிக்கட்டு என்னால சுத்தமா ஏற முடியாது. அப்ப எவ்வளவு தூரம்னாலும் நடக்கலான்றது. படுத்துட்டு எந்திக்கிறதுக்கு அவ்வளவு உடம்புக்கு லேசாவும் இருக்குது. முன்னாடி எந்திக்கவே முடியாது என்னால. ஒரு கை பேலன்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எந்திக்க வேண்டியிருக்கும். ஆனா இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க எல்லாருமே கண்டிப்பா.